செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பொதுக்காலத்தின் 24ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 12 முதல் 14, 27 முதல் 31a. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணிதீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லோருமே திருத்தூதர்களா? எல்லோருமே இறைவாக்கினர்களா? எல்லோருமே போதகர்களா? எல்லோருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லோருமே பிணிதீர்க்கும் அருள்கொடையை பெற்றவர்களா? எல்லோருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லோருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருள்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 11 தொடங்கி 17 முடிய. அதன் பின் இயேசு நயீன் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த பிரபஞ்சத்தில் 2 காரியங்கள் உண்டு. ஒன்று எசன்ஸ், இதை உள்ளீடு அல்லது சாரம் என்று சொல்லலாம். இன்னொன்று எக்ஸ்பிரஷன், வெளிப்பாடுகள். எசன்ஸ் என்பது இவ்வுலகில் உள்ள அனைத்தின் ஆதாரமாக இருப்பது. இதையே நாம் கடவுள் என்று சொல்கின்றோம். இந்த எசன்ஸ், இந்த சாரம் ஒன்றுதான். எனினும் இந்த ஒரே சாரம் கண்ணுக்கு தெரிகின்ற வகையில் பல்வேறு வடிவங்கள் எடுக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இயற்கை, விலங்குகள், மனிதர்கள் அனைத்துமே ஒரே கடவுளின் பல்வேறு நிலையிலான வெளிப்பாடுகள். இதுவே எக்ஸ்பிரஷன்ஸ், வெளிப்பாடுகள் என்று சொல்லப்படுவது. ஆன்மீக உயர்நிலை அடைந்த சிலர் வெளியே தெரிகின்ற வெளிப்பாடுகளை தாண்டி இந்த பிரபஞ்சத்திற்குள் பயணித்து அதன் ஒருமைத்தன்மையை அனுபவிக்கின்றனர். இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே, முக்கியமாக வேறு வேறாக தெரிகின்ற மனிதர்கள் அனைவருமே ஒரே கடவுளின் வெளிப்பாடுகளே என்பதை உணர்கின்றனர். இப்படிப்பட்ட நிலையை, உயர்நிலையை புனித பவுல் பெற்றிருந்ததையே இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒட்டுமொத்த திரு அவையை கிறிஸ்துவின் ஒரே உடலாக பாவித்து
அதில் எவ்வாறு வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விதமான பணிகளை செய்கிறார்கள் என்பதை எடுத்துரைக்கிறார். இவ்வாறு வேறு வேறாக இருக்கும் பன்முகத்தன்மையானது திரு அவைக்கு அழகையும் வளமையையும் தருகிறது என்கிறார் புனித பவுல். ஆனால் இப்படிப்பட்ட ஆழமான ஆன்மீக நிலையை அடையாதவர்கள் படைப்பின் ஒருமைத்தன்மையை பார்க்காமல் வெளியே தெரிகின்ற பன்முகத்தன்மையை மட்டும் பார்த்து நான் நீ என்கின்ற வேற்றுமையுணர்வை அதிகமாக்கி கொண்டு ஒருவர் மற்றவரை எதிரிகளாகவும் அந்நியர்களாகவும் கருதி அபத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். கொரிந்து திரு அவையில் இத்தகைய அபத்தமே நிலவியது. நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்று திருமுழுக்கு கொடுத்தவர்கள் யார் என்ற அடிப்படையிலும் ஏழை பணக்காரன் அடிப்படையிலும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்குத்தான் புனித பவுல் இன்றைய முதல் வாசக வரிகளை எழுதுகின்றார். ஆன்மீகத்தின் உயர்நிலை அடைந்தவர்கள் வெளிப்புற வேறுபாடுகளை தாண்டி ஒருமைத்தன்மையை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் இந்த ஒருமைத்தன்மையை அனுபவிப்பதன் காரணமாக மற்றவர்களது துன்பங்களை கூட தங்களது உடலில் அனுபவிக்கின்றார்கள் என்ற செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. கால் அடிபடுகின்ற பொழுது கண்ணீர் வடிப்பது போன்றது இது. நகி நகரத்து விதவையின் ஒரே மகன் இறந்தபோது அப்பெண்ணின் வேதனையை கண்டு இயேசு பரிவு கொண்டார் என்று லூக்கா எழுதுகின்றார். பரிவு என்பதற்கான ஆங்கில வார்த்தை கம்பேஷன் என்பது நமக்கு தெரியும். இதன் உண்மையான அர்த்தம் உடன் துன்புறுதல், கும்பேஷியோ என்பது. அதாவது அந்த விதவையின் வேதனையை இயேசு தன் உடலில் உணர்ந்தார் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பகுதியில் இந்தியாவில் லாகிரி மகாசயர் என்றொரு இந்து மகான் வாழ்ந்து வந்தார். ஆன்மீகத்தின் உயர்நிலை அடைந்திருந்த அவர் ஏராளமான ஆன்மீக தேடலில் இருந்த மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். ஒரு நாள் தன் சீடர்களுக்கு அவர் உரையாற்றி கொண்டிருந்தார். பேசிக்கொண்டே இருந்த அவர் திடீரென, ஐயோ மூச்சு திணறுகிறதே, நான் நீரில் மூழ்கின்றேனே என்று புலம்ப ஆரம்பித்தாராம். சுற்றி இருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சிறிது நேரத்திலேயே இயல்பு நிலைக்கு திரும்பிய அவர், இப்போது ஜப்பானில் ஏற்பட்டிருக்கும் திடீர் வெள்ளத்தில் பலர் மூழ்கி மூச்சு திணறி இறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதனையைத்தான் நான் இப்பொழுது என் உடலில் உணர்ந்தேன் என்றாராம். சீடர்கள் நம்ப முடியாத வியப்பில் இருந்தார்கள். மறுநாள் காலையில் ஜப்பானில் பெருவெள்ளம் ஏற்பட்டு பலர் மூழ்கி செத்த செய்தி தந்தி வழியாக அவர்களுக்கு கிடைத்ததாம். இன்று கூட நம்மால் நம்ப முடியாத அளவிற்கு இருக்கின்ற இது போன்ற நிகழ்வுகள் இந்த பிரபஞ்சத்தின் ஒருமைத்தன்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஜெபம். இறைவா, வாழ்வின் மேலோட்டமான நிலையில் இருந்து நான் நீ என்ற வேறுபாட்டில் சிக்கிக்கொள்ளாமல் ஒருமை நிலையை நோக்கி தொடர்ந்து பயணிக்க வரம் தாரும். ஆமேன். வகை வகையாய் நம்மில் வரங்களுண்டு இறையாவி ஒருவரே. பகையகன்றே நம் கரங்களிலே அன்பு பணியில் இணைகவே. வகை வகையாய் நம்மில் வரங்களுண்டு இறையாவி ஒருவரே. பகையகன்றே நம் கரங்களிலே அன்பு பணியில் இணைகவே. நம் லட்சியம் ஒன்றே, நம்பிக்கை ஒன்றே, நாம் இணைந்து வாழ்வது நன்றி. நம் லட்சியம் ஒன்றே, நம்பிக்கை ஒன்றே, இணைந்து வாழ்வதும் நன்றி. வகை வகையாய் நம்மில் வரங்களுண்டு இறையாவி ஒருவரே.
பகையகன்றே நம் கரங்களின்றே அந்த பணியில் இணைகவே. பல உறுப்புகளாயானோ ஒருமைப்பாட்டின் நிறைவினையே காண்போம். ஓருடலின் பல உறுப்புகளாயானோ ஒருமைப்பாட்டின் நிறைவினையே காண்போம். ஆதித்திருச்சபை வாழ்ந்தது போல அன்புடன் நாமும் வாழ்வோம். நீதி செழித்திட நிறைமனதுடனே பகிர்ந்து நாடும் வாழ்வோம். நம் லட்சியம் ஒன்றே, நம்பிக்கை ஒன்றே, நாம் இணைந்து வாழ்வது நன்றே. நம் லட்சியம் ஒன்றே, நம்பிக்கை ஒன்றே, இணைந்து வாழ்வது நன்றே. வகை வகையாய் நம்மில் வரங்களுண்டு, இறையாவி ஒருவரே. பகையகன்றே நம் கரங்களின்றே அந்த பணியில் இணைகவே. நம்பிக்கை ஒளியை கண்முன் கொண்டே செல்வோம். நன்மையினாலே தீமையை வாழ்வில் வெல்வோம். நம்பிக்கை ஒளியை கண்முன் கொண்டே செல்வோம். நன்மையினாலே தீமையை வாழ்வில் வெல்வோம். தோல்வியை வெற்றியில் படிக்கல்லாக்கி தொடர்ந்து நாமும் செல்வோம். சோதனை துன்பம் சூழ்ந்து வந்தாலும் சோர்ந்திடாமல் வாழ்வோம். நம் லட்சியம் ஒன்றே, நம்பிக்கை ஒன்றே, நாம் இணைந்து வாழ்வது நன்றே. நம் லட்சியம் ஒன்றே, நம்பிக்கை ஒன்றே, இணைந்து வாழ்வது நன்றே. வகை வகையாய் நம்மில் வரங்களுண்டு, இறையாவி ஒருவரே. பகையகன்றே நம் கரங்களின்றே அந்த பணியில் இணைகவே. வகை வகையாய் நம்மில் வரங்களுண்டு, இறையாவி ஒருவரே. பகையகன்றே நம் கரங்களின்றே அந்த பணியில் இணைகவே. நம் லட்சியம் ஒன்றே, நம்பிக்கை ஒன்றே, நாம் இணைந்து வாழ்வது நன்றே. நம் லட்சியம் ஒன்றே, நம்பிக்கை ஒன்றே, இணைந்து வாழ்வது நன்றே. வகை வகையாய் நம்மில் வரங்களுண்டு, இறையாவி ஒருவரே. பகையகன்றே நம் கரங்களிலே அந்த பணியில் இணைகவே.